நாட்டு மக்களுக்கு எதிரான மைனாரிட்டி பாஜக ஆட்சி நெடுநாளைக்கு நீடிக்காது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் கிருஷ்ணகிரி செல்ல ஹோசூர் வந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திமுகவினர், பொதுமக்கள் சாலையின் இரண்டு புறங்களிலும் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது வாகனத்திலிருந்து இறங்கி சாலையில் நடந்தவாறு மக்களை சந்தித்த அவர் மனுக்களை பெற்றும் கைகுலுக்கியும் மகிழ்ச்சி அடைந்தார். தொடர்ந்து கிருஷ்ணகிரி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். 2,23,013 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக ஆட்சி மீது எதிர்க்கட்சிகளால் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்க முடியவில்லை என்றும், அரசின் செயல்பாடுகளை வட இந்திய ஊடகங்களை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சது, அதுவும் பெரும்பான்மை ஆட்சி கிடையாது, சிலர் ஆதரவோட மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் அமைச்சிருக்காங்க. நாட்டு மக்களுக்கு எதிரான அவங்களோட ஆட்சி நெடுநாள் நீடிக்காது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சி அமையத்தான் போகிறது. 2026 தேர்தலை நிச்சயம் வெற்றி பெறுவோம். அடுத்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான். மக்கள் தயாராக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்களாட்சி காலமெல்லாம் தொடரும். தமிழ்நாடு மேலும் மேலும் வளரும். நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு 5 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். கெலமங்கலத்தில் புறவழி சாலை அமைக்க விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்படும். ஹோசூரில் LC 104 ரயில்வே கேட் பகுதியில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். அஞ்செட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.